வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவுகள் தொடர்கதை கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அருண் மந்திரியை பார்த்துவிட்டு வந்துவிட்டான் என்று தெரிந்தது. அவனிடம் சென்று சொல்லிவிட்டு கிளம்புவதுதான் முறை என்று அவள் எழுந்தாள். கதவை தட்டிவிட்டு அவன் கமின் என்று சொன்னதும் உள்ளே சென்றாள். ஓ சுஜாதா, வாங்க என்றான் அவன் லேசான புன்சிரிப்புடன். புது வேலை எப்படி இருக்கு? கஷ்டமா இல்லையே? அதெல்லாம் இல்ல. குட் என்றான். அவன் பர்சனல் கம்ப்யூட்டரில் ஏதோ வார்த்தைகளை தட்டியபடி, உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா என்றான் அவளை பார்க்காமலேயே. இல்ல வேண்டாம் என்றாள் அவள் அவசரமாக. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வேலையை ஒப்புத்துக்கிட்டேன்னு கூட என் ஹஸ்பண்டு கிட்ட இன்னைக்கு தெரிவிக்க முடியல. ஏன் ஃபோன் பண்ணியிருக்கலாமே? நான் ஃபோன் பண்ணின போது அவங்க உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போயிட்டு தான் சொன்னாங்க. என்ன உடம்புக்கு என்றான் அருண் கம்ப்யூட்டரில் தொடர்ந்து வேலை செய்தபடி. தெரியல என்று அவள் இழுத்தாள். அப்ப கிளம்புங்க என்றான் அவன் உடனடியாக. டிரைவருக்கு தெரியும் உங்களை அழைச்சிட்டு போகணும்னு. காலையிலையும் வண்டி வரும் உங்களை பிக்கப் பண்ண. 9:30 மணிக்கு தயாரா இருங்க. ஓகே தேங்க்யூ என்றாள் அவள் மெல்லிய குரலில். அவள் கிளம்ப தயாராகும் போது அவன் நிமிர்ந்து அவளை பார்த்து சொன்னான், இந்த வேலை ரொம்ப சவால்கள் நிறைஞ்சது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உற்சாகமா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வீடு ஆபீஸ் என்கிறது வெவ்வேறு உலகங்கள். அதை தனித்தனியாகவே டீல் பண்றது நல்லது. இரண்லையும் உங்களோட நிர்வாக திறமை மற்றதனால பாதிக்கப்படக்கூடாது. ஒரு நாள் போதிலேயே தன்னை இவன் எடை போட்டு விட்டான் என்று உணர்ந்தாள். அவளுக்கு திக்கென்றது. அவள் பதில் சொல்வதற்கு முன் அவன் தனக்குள் பேசிக்கொள்பவன் போல் தொடர்ந்தான். உங்களுக்கு திறமை இருக்கு, நல்ல நிர்வாகத்துக்கு தேவையான பொறுமையும் டிசிப்ளினும் இருக்கு. அதனால 2 உலகத்தையும் சமாளிக்க உங்களால முடியும். சாதாரண பெண்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றமும் சஞ்சலமும் உங்களுக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம நீங்க உதவி கேட்கலாம். தேங்க்யூ என்றாள் அவள் கூச்சத்துடன். அவன் டெலிபோன் எண்களை சுழற்சியபடியே சொன்னான். அதாவது, என்னால உதவக்கூடிய பிரச்சனைகளை சொல்லலாம். உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளங்களை நீங்களே தான் சமாளிச்சுக்கணும். அவளுக்கு லேசாக முகம் சிவந்தது. அஃப்கோர்ஸ் என்று முணுமுணுத்து விட்டு குட் நைட் என்று அவனை பார்த்து புன்னகைத்து கிளம்பினாள். அவளுக்கும் சுந்தருக்கும் இடையே ஏதோ பிரச்சனை என்பது அவனுக்கு புரிந்து போய்விட்டது என்கிற உணர்வு அவளுள் ஒரு கூச்சத்தை ஏற்படுத்திற்று. இது அற்பமானது என்பது அவனுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அவனுக்கு அவனுடைய பிசினஸ் முக்கியமானது. அதனால் தான் உன் பர்சனல் விவகாரத்தினால் உன் வேலை பாதிக்கப்படக்கூடாது என்கிறான். அவளுக்காக காத்திருந்த காரில் அவள் ஏறிக்கொண்டாள். வீட்டை நோக்கி செல்லும் போது சுந்தரின் நினைவு வந்து அடி வயிறு துவண்டது. அவன் கோபத்தை சமாளிக்க வேண்டும் என்கிற நினைப்பு வேதனையை தந்தது. எந்த தவறும் செய்யாத போது தன்னை ஒரு குற்றவாளியாக்க பார்ப்பது கயமைத்தனம் என்று தோன்றிற்று. டிரைவரிடம் காலையில் வண்டி வரவேண்டிய நேரத்தை உறுதி செய்து கொண்டு அவள் லிப்டில் ஏறிக்கொண்டாள். வீட்டிற்கு முன் நின்று அழைப்பு மணியை அழுத்தினாள். 2-3 முறை அழுத்திய பிறகுதான் கதவு திறந்தது. அவள் உள்ளே நுழைந்ததும், எந்த தைரியத்திலடி வீட்டுக்குள்ள நுழையிற என்று கத்தினான் சுந்தர். அவள் நிதானமாக கதவை தாழ்பாள் போட்டாள். சுஜாதா சுந்தரை தீர்க்கமாக பார்த்தாள். அவனுடைய முகம் வரவழைத்து கொண்ட கோபத்தில் விகாரமாக இருந்தது. ஏன் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு என்ன பயம் என்றாள். திமிராவா பேசுற என்று அவன் பல்லை கடித்தபடி குரலை உயர்த்தினான். அவள் செருப்பை கழற்றிவிட்டு பரபரப்புடன் உள்பக்கம் நகர்ந்தபடி இயல்பாக சொன்னாள். திமிர் இல்லை, இது உண்மை. நீங்க செய்யறது அனாவசியமான வாக்குவாதம். ஆபீஸ் வேலை அதிகமானா நேரம்தான் ஆகும், உங்களுக்கும் ஆகும். நீங்க நேரம் கழிச்சு வந்தா நான் இப்படி குறுக்கு கேள்வி கேட்கிறேனா? நான் ஆண் பிள்ளை, நேரம் கழிச்சு வந்தேன்னா ஒரு ஆபத்தும் இல்ல. எனக்கும் ஒரு ஆபத்தும் இல்ல. ஆபீஸ் கார்ல வந்தேன்.
கார் தினமும் கொண்டு வந்து விடும், அழைச்சிட்டு போகும். அவனிடமிருந்து பதிலே இல்லை. அவன் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனால் அதை பற்றி வக்கரமாக கற்பித்துக் கொள்வான் என்று அவளுக்கு தெரியும். அவள் திரும்பி அவனை பார்த்தாள். அவன் முகம் இன்னும் கடுமையாக இருந்தது. புது வேலையில வீட்டுக்கு வர லேட் ஆகும் என்கிற விஷயத்தினால உங்களுக்கு நான் அதை ஒப்புத்துக்கிறது இஷ்டமில்லேன்னு மிஸ்டர் அருண் கிட்ட சொன்னேன். எனக்கு அவங்க கவலை புரிகிறது. ஆபீஸ் வர்றதுக்கும் வீட்டுக்கு திரும்புறதுக்கும் தினமும் டிரான்ஸ்போர்ட் தரேன். கிடைக்கிற பதவியை வேண்டாம்னு விடுறது நல்லதில்லைன்னு சொன்னார். இதை விட சௌகரியம் யார் செய்து தருவாங்கன்னு ஒப்புத்துக்கிட்டேன். அவன் மீண்டும் குரலை உயர்த்தினான். நான் ஒருத்தன் உசுரோட இருக்கிறேங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததா? என்னையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு இருந்ததா? அவள் ஆயாசத்துடன் சொன்னாள். சுந்தர், ப்ளீஸ், அனாவசியமா இப்படி பேசாத. புருஷனை கேட்டு சொல்றேன்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை போயிடும். நான் கேட்காமையே இத்தனை சௌகரியம் செய்து தரேன்னு சொல்லும்போது நான் எப்படி தயங்க முடியும்? ஆதாயம் இல்லாம ஒரு ஆண் பிள்ளை இதையெல்லாம் செஞ்சிடுவானா என்றான் அவன் ஆங்காரத்துடன். என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல என்றாள் அவள் அலுப்புடன். நான் அதிகப்படியா வேலை செய்யறதுதான் அவங்களுக்கு ஆதாயம். அதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கும். ஒரு ஆணை ஏன் இடத்துல அமர்த்தி இருந்தா கார் வசதி செய்து கொடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதால சட்டுன்னு நோ ப்ராப்ளம், போக வர டிரான்ஸ்போர்ட் தரேன்னு சொன்னார். உண்மையில அருண் அமெரிக்காவில் நிறைய வருஷம் இருந்ததால ஆண் பெண் வித்தியாசம் பத்தி எல்லாம் அலட்டிக்கிறதில்ல. பெண் என்கிறதால தனி சலுகை கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. என்ன நம்ப சொல்றிய இதையெல்லாம் என்றான் அவன் மீண்டும் ஆத்திரத்துடன். உனக்கு இந்த பதவி எதனால கிடைச்சிருக்குன்னு நினைச்ச? நீ ஆபீஸ்க்கு வந்து யார வேணா கேளு சுந்தர். சீனியாரிட்டினாலேயும் திறமையினாலேயும் தான் கிடைச்சிருக்கு. உனக்கு உன்னை பத்தி நிறைய கர்வம் இருக்கு. நீ பெண் என்கிறது தான் உனக்கு மறந்து போயிடுறது. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சன்னியாசின்னு நினப்பு உனக்கு. அத்தனை ஆண்கள் இருக்கிற இடத்துல உன்னை மட்டும் பொறுக்கி ப்ரமோஷன் கொடுக்கறான். உன்னை வளச்சுக்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட் தரேங்கிறான். அதுக்கெல்லாம் உள் காரணம் இல்லாம இருக்காது. அவளுக்கு எரிச்சல் வந்தது. பசிக்க வேறு செய்தது. இயந்திர கதியில் சமையல் அறைக்கு சென்று சாப்பாட்டை சுட வைக்க ஆரம்பித்தாள். இத பார், இதெல்லாம் உன்னோட விபரீதமான கற்பனை. அதைத்தான் நான் இப்ப சொல்ல முடியும். அதை தவிர உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கணும். நான் என்ன ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணா, இல்ல அப்பாவியா? எனக்கு என்னை காப்பாத்திக்க தெரியும் சுந்தர். எவனும் என்கிட்ட வாலாட்ட முடியாது. அதை நீ நம்பணும். பெண்டாட்டி பதை விரைதன்னு ஏமாந்த ஆண் பிள்ளைகள் நிறைய எனக்கு தெரியும். அவளுக்கு மகா கோபம் வந்தது. காலை கேஸை மூடிவிட்ட பதார்த்தங்களை பரபரவென்று மேஜை மேல் கொண்டு வைத்தாள். இந்த மாதிரி பேசவங்க கிட்ட நான் விவாதம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நீ நம்புனா நம்பு, நம்பலேனா நான் என்ன செய்ய முடியும்? சாப்பிடவா? எனக்கு பசிக்கிறது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? ஏன்னா வேண்டாம், சாப்பிடணும் போல இல்ல. ஓகே, நான் சாப்பிட்றேன் என்று அவள் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். இவன் ஏன் இப்படி வேண்டுமென்றே அவளுக்கு குறுக்காக நிற்கிறான் என்று வருத்தம் ஏற்பட்டது. என்னதான் இவன் எதிர்பார்க்கிறான்? எந்த விதத்தில் அவனை விட அவள் குறைந்து போனாள்? எத்தனை என்றுதான் அவனுக்காக அவள் விட்டு கொடுக்க முடியும்? அவன் சாப்பிடவில்லை என்பதற்காக அவளால் பட்டினி கிடக்க முடியாது. அவளுக்கு வெறும் வயிற்றுடன் படுத்தால் தூக்கம் வராது, பசியும் பொறுக்காது. காலையில் மறுபடி சமையல் வேலை செய்து ஆபீஸ் சென்று இரவு வரை அங்கு வேலை செய்ய வேண்டும் என்று ரோஷப்பட்டாள். நாளைக்கு அவளுக்குத்தான் தொந்தரவு. அவனுக்கென்ன, நாளைக்கும் லீவு போடுவான். வீட்டில் சும்மா படுத்து கிடந்தால் போதும். அடுத்த தெருவில் இருக்கும் ஹோட்டலுக்கு சென்று மாலையில் ஏதேனும் சாப்பிட்டு வந்திருப்பான். அவளை வம்புக்கு இழுப்பதற்காகவே இப்பொழுது சாப்பாடு வேண்டாம் என்கிறான். இவனுடைய செய்கைகள் எல்லாம் எத்தனை துல்லியமாக புரிந்து விடுகின்றன என்று அவளுக்கு சிரிப்பு வந்தது. திடீரென்று அவளுக்கு அவளுடைய அம்மாவின் ஞாபகம் வந்தது. அப்பாவுக்கும் அர்த்தம் இல்லாமல் கோபம் வரும். பாதி சாப்பாட்டில் கையை உதறிக்கொண்டு போய்விடுவார். அப்படிப்பட்ட சமயங்களில் அம்மா வெலவெலத்து போவாள், கண்ணீர் விடுவாள். அவருக்கு பிறகு எப்பவும் சாப்பிடும் வழக்கம் உள்ளவள் அன்று சாப்பிடாமலேயே படுப்பாள். இரவு படுக்கையில் அவள் அழும் அழுகையை பார்த்து அப்பா காலையில் சற்று இளக்கமாக தெரிவார்.
அம்மாவின் கண்ணீருக்கு அப்பா கொடுத்த மதிப்பு அவளுடைய செய்கைகளுக்கோ பேச்சுக்கோ கொடுக்கவில்லை என்று தோன்றிற்று. அம்மா பெண்ணாக இருந்தாலும் சுஜாதாவுக்கு கண்ணீர் வராது. வாஸ்தவத்தில் சின்ன பெண்ணாக பிறகு யுவதியாக அம்மா வீட்டில் இருக்கையில் எடுத்ததற்கெல்லாம் அம்மா கண்ணீர் விடுவதைக் கண்டு அவமானமாக இருக்கும். அப்பாவுக்கு ஏற்படும் கோபமெல்லாம் அம்மாவின் பலவீனத்தை கண்டுதான் என்று தோன்றும். தன் கட்சி பலமாக இருக்கும்போது ஏன் கோழையைப் போல கண்ணீர் விட வேண்டும் என்று அப்போது அம்மாவின் மேல் கோபம் வரும். அம்மா அதை தன் ஆயுதமாக உபயோகிக்கிறாள் என்று எரிச்சல் வரும். ஆனால் அம்மாவின் கோழைத்தனத்துக்கு கண்ணீருக்கு வேறு காரணம் என்ன என்று பிறகு புரிந்தது. அம்மாவிடம் 30 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு இருந்த அம்புஜத்திற்குத்தான் கணவனிடம் இருந்த பேச்சு சுதந்திரம் அம்மாவுக்கு இல்லாமல் போனது ஏன் என்று பிறகு புரிந்தது. 25 காசுக்கு கூட அம்மா அப்பாவின் கையை எதிர்பார்த்தாள். நாள் கிழமைகளில் இஷ்டம் போல ரவிக்கை துணிகளை மற்ற பெண்களுக்கு வைத்து கொடுக்க சுதந்திர வசதி இல்லாதவள் தனக்கு கிடைக்கும் துணிகளை அம்மா பத்திரமாக வைத்திருந்ததைத்தான் இப்பவும் கொடுக்கிறாள். தனது பொருளாதார அடிமைத்தனத்தை அவள் பூரணமாக உணர்ந்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடனேயே அப்பாவும் நடந்து கொண்டதாக தோன்றிற்று. அவர் சம்பாதித்து கொண்டு வந்த சம்பளத்திற்குள் வீட்டை குறையில்லாமல் நிர்வகித்தாள் என்பதும் வீட்டு பொறுப்பு எதையும் அவர் மேல் திணிக்காமல் அவருக்கு நித்திய டென்ஷனை குறைத்தாள் என்பதும் ஒரு பொருட்டாக ஒரு மதிப்புள்ளதாக சமூகம் நினைக்காததாலேயே அவரும் நினைக்கவில்லை என்று தோன்றியது. வீட்டை பராமரிப்பதும் ஆணை போற்றி வணங்குவதும் பெண்ணின் கடமை. அதற்கு எந்த வகையிலும் குந்தகம் விளைந்தால் பேலன்ஸ் தடுமாறும். சாப்பிட்டு முடித்து அவள் சாப்பாட்டை ஒழித்து சின்ன பாத்திரங்களில் போட்டு அவன் சாப்பிட வந்தால் இருக்கட்டும் என்று மேஜை மேலேயே வைத்து நைட்டியை அணிந்து படுக்க சென்றாள். அப்பா காலத்துக்கும் இப்போதைக்கும் ஆண் சமூகம் ஏதும் அதிகமாக மாறிவிடவில்லை என்று அவளுக்கு சோர்வு ஏற்பட்டது. பெண் உத்தியோகம் பார்த்தாலும் அடிப்படை சிந்தனையில் அம்மா காலத்தில்தான் அவளே இருப்பதாகப்பட்டது. வெளி வேலைக்கு செல்லாத அம்மா அப்பாவுக்கு செய்த உபசரணைகளை எல்லாம் நானும் சுந்தருக்கு செய்கிறேன். அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி நின்ற இடத்தில் கொண்டு கொடுத்து ஜுரம் வந்து படுத்திருந்து உடம்பு தள்ளாவிட்டாலும் அவனுக்கு சமைக்க தெரியாது என்று சமைத்து வைக்கிறேன். உத்தியோகத்துக்கு போய் இதையெல்லாம் நான் செய்வது ஏதும் பெரிய சாதனையாக அவன் நினைக்கவில்லை. மனைவியாகப்பட்டவள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீயும் செய்கிறாய் என்கிறான். அவளுடைய புதிய உத்தியோகத்தினால் இந்த சௌகரியங்கள் குறைந்துவிடும் என்று பயப்படுகிறான். ஆனால் இது மட்டும்தான் அவனுடைய கோபத்துக்கு காரணமா? பொறாமை என்கிறாள் ராதா. தன்னை விட பெண் ஜாதி உயர்ந்த உத்தியோகம் பார்க்கிறான்னா தாங்காது. சுஜாதாவுக்கு ஒரு பக்கம் இது அசட்டுத்தனமாக மறுபக்கம் சோகமாக இருந்தது. யோசித்து பார்க்கும்போது இதுதான் அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவனுக்கு இல்லாத கார் வசதி அவளுக்கு கிடைத்திருப்பது அவனுடைய பௌருஷத்திற்கு ஒரு சவாலாக இருக்கும். இதையெல்லாம் நான் எப்படியாவது சமாளித்தாக வேண்டும் என்று அவள் தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். இவனுடைய ஆதாரம் இல்லாத மிரட்டல்களுக்கு பயந்து நான் உத்தியோகத்தை விட்டு விட்டேனானால் என்னை விட முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. காலையில் அவள் வழக்கம் போல எழுந்திருந்தாள். மேஜையில் முந்திய இரவு அவனுக்காக மூடி வைத்திருந்த சாப்பாடு அப்படியே இருந்தது. சலனமில்லாமல் அவள் அதை வேலைக்காரிக்கு கொடுக்க எடுத்து வைத்தாள். எத்தனை நாட்களுக்கு இப்படி வீம்பு பிடிப்பான்? தன்னை போல வழிக்கு வருவான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எப்போதும் போல காலை ஆகாரம் தயாரித்து தர்மாஸ் கிண்ணங்களில் வைத்தாள். மதிய சாப்பாட்டை கட்டி வைத்து அவன் எழுந்து விட்டது கண்டு காஃபியை கொண்டு போய் பேப்பர் படித்தபடி அமர்ந்திருந்த அவனுக்கு அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். அவளை அவன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவள் குளித்துவிட்டு வரும்போது காஃபி குடிக்கப்பட்டிருந்தது கண்டு சிரிப்பு வந்தது. இவன் காலில் விழுந்தோ கண்ணீர் விட்டோ இவனை வளைக்க பார்ப்பது கேவலம். நான் செய்வது சரி என்கிற தெளிவான சிந்தனையுடன் நான் இருப்பதே எனக்கு பலம். அதை அகங்காரம் என்று அவன் நினைத்தானானால் அது என் குற்றமில்லை. அவனாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அவனாக அவனது சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவள் புடவை கட்டி தயாராகும்போது அவன் அவசரமாக தயாராகி டிஃபன் சாப்பிடுவதும் தெரிந்தது. தானும் தயாராகி மேஜைக்கு சென்றபோது அவன் அவளிடம் சொல்லாமலே கிளம்பியிருப்பது தெரிந்தது. சட்டென்று அவளை ஒரு துக்கம் ஆட்கொண்டது. காலை உணவு உள்ளே இறங்காமல் நெஞ்சு குழியில் பாரமாக அமர்ந்தது. அவன் இத்தனை கோபம் காட்டும்படியாக நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? இனிமேல் தொடர்ந்து இவன் என்னை அவமானப்படுத்தினால் என்னால் தாங்க முடியுமா என்று முதல் முறையாக அவளுக்குள் கேள்வி எழுந்தது. அருண் அன்று மிகவும் திருப்தியான மனநிலையில் இருப்பது போல காணப்பட்டான். முந்தைய மாலை ஒரு மிகப்பெரிய இடத்து கான்ட்ராக்ட் கிடைத்திருந்தது. அதுதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். அல்லது வீட்டில் ஏதேனும் சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். போனில் அவன் பிசினஸ் விஷயமாக உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தான் யாருடனோ. அவன் கூப்பிட்டதால் அவனது அறைக்கு வந்து அமர்ந்த சுஜாதா தன்னை அறியாமல் அவனை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தாள். இவனை பற்றி தனக்கு அதிகம் தெரியாது என்று அவள் நினைத்து கொண்டாள். பார்க்க நன்றாக இருந்தான். புத்தி தீட்சண்யம் முகத்தில் பளியிரிட்டது. பொறுமையின்மை வேகமான பேச்சில் தெரிந்தது. பெரிய மனுஷத்தனம் பெருந்தன்மையில் தெரிந்தது. வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அதனாலேயே மத்தியதர வகுப்பு சிக்கல்களும் எரிச்சல்களும் இவனுக்கு தெரியாது, புரியாது. இவனுடைய குடும்பத்தில் எந்த பெண்ணும் காலையில் மங்கு மங்கென்று அடுப்படியில் வெந்து புருஷனின் கோபத்துக்கு பயந்து அல்லது அதை தவிர்க்கும் நினைப்புடன் அவனுக்கு சகல சிருஷ்டைகளும் செய்து வைத்து மேலதிகாரியும் கோபித்துக் கொள்ளக்கூடாதே என்று ஓடி வந்து ஆபீஸ் நாற்காலியில் விழும்பவளாக இருக்க மாட்டாள். வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று வீட்டில் நாவல் வாசித்து கொண்டிருக்கும் கூட்டத்தை சேர்ந்தவள் அவள். நாவல் போரடித்தால் நல்லிக்கும் உம்மிடியாருக்கும் போய் வருபவள். வீட்டிற்கு வந்ததும் ஷாப்பிங் செய்த களைப்பு தீர சமையல்காரர் பவ்யமாக நீட்டும் பழரசத்தையோ காஃபியையோ நாசுக்காக அருந்துபவள். ஆண் பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பும் வரை ஷாப்பிங்கில் இருந்து திரும்பும் போது எடுத்து வந்த வீடியோ கேசட்டுகளை போட்டு பார்ப்பவள். சூடா பஜ்ஜி போடுங்க என்று சமையலறையை பார்த்து ஆணையிடுபவள். எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை? மகா போர் அடிக்கும். ஊர்வன பரப்பன ஆகிய ஜந்துக்களின் வாழ்க்கை கூட அதிக சுவாரஸ்யமாக இருக்கும். இவனுடைய மனைவி இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறாளா? அப்படி வாழ்பவளாக இருந்தால் சுவாரஸ்யமாக இருப்பாளா? அருணுடைய டெலிபோன் சம்பாஷணை முடிந்ததற்கு அடையாளமாய் அவன் ரிசீவரை கீழே வைத்து அவள் பக்கம் திரும்பி பார்த்து புன்னகைத்து சாரி என்றான். டெலிபோனில் பேச நேர்ந்ததற்காக. பிறகு கிடுகிடுவென்று அன்று செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி பேசினான். திடீரென்று நினைவு வந்தது போல் இன்னைக்கு ஒரு டின்னருக்கு போகணும் நினைவிருக்கா என்றான். இருக்கு என்றாள் அவள். ஆபீஸ்ல இருந்து நேரா போக வேண்டியிருக்கும். மிஸ்டர் சுந்தர் கிட்ட சொல்லிட்டீங்களா? அவள் மெல்லிய வியப்புடன் அவனை பார்த்தாள். சொல்லியிருக்க என்றாள் லேசாக. குட் என்றான் அவன் உற்சாகமாக. இப்ப அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்களா? ஒரு வினாடி தயங்கி விட்டு அவள் புன்னகையுடன் சொன்னாள். அவங்க ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நான் ஆயிட்டேன். அவன் பலமாக சிரித்து குட் என்றான். அதுதான் சரி. சமையல் எல்லாம் யார் செய்யறது வீட்ல? நான் தான். சுந்தர் ஹெல்ப் பண்ணுவாரா? ஹெல்ப்பா? ஒவ்வொன்றும் கையில எடுத்து கொடுக்கணும். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா செஞ்ச மாதிரி. இத்தனை சொன்னது போதும் என்கிற எண்ணத்துடன் அவள் எழுந்தாள். நீங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் இல்ல. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற சமாச்சாரம் இது. என் சம்பளமும் வேணும், அவங்க சௌகரியமும் குறையக்கூடாது. சட்டென்று அவனுடைய முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. டூ பேட் என்றான் அவன் அனுதாபத்துடன். சமையலுக்கு ஒரு ஆள் வச்சிடுங்க. சுந்தருக்கு அதுல இஷ்டமில்ல. மெல்ல சரிப்படுத்துங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்க்கலாம் என்றபடி அவள் வெளியே வந்தாள். தன்னுடைய இருக்கைக்கு திரும்பும் போது அடிமனதில் முணுக் முணுக்கென்று ஒரு குற்ற உணர்வு எட்டி பார்த்த வண்ணம் இருந்தது. சுந்தரை பற்றி இவனிடம் அனாவசியமாய் குறைபட்டு கொள்கிறது போல பேசினோமோ என்றிருந்தது. அது தன்னையே அவமானப்படுத்தி கொண்டது போல தோன்றியது. தனக்கும் சுந்தருக்கும் தகராறாக இருந்தாலும்
அதை இரண்டாம் பேர் அறியாமல் தங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வதுதான் விவேகம் என்று நினைத்து கொண்டாள். அருணுக்கு அவளுடைய பிரச்சனைகள் நிச்சயம் புரியப் போவது இல்லை. சமையலுக்கு ஆள் வைத்துக்கொள் என்று சுலபமாக சொல்கிறான். ரொட்டி இல்லாவிட்டால் கேக் சாப்பிடேன் என்பது போல சமையலுக்கு ஆள் வைத்தால் அவளுக்கு கிடைத்திருக்கும் சம்பள உயர்வில் பாதி சமையல்காரருக்கு போய்விடும் என்று அவனுக்கு தெரியாது. வீட்டை பற்றிய நினைப்பே கூடாது என்று அவள் உறுதிப்படுத்தி கொண்டு வேலையில் ஆழ்ந்தாள். பதவி உயர்வு ஆகி 6 மாதங்கள் ஆகிவிட்டிருந்தன. இப்பவும் தினமும் எதற்காவது சுந்தர் தனது கோபத்தை, ஏகாதிபத்தியத்தை காட்டிக் கொண்டிருந்தான். வாக்குவாதம் கூடாது என்பதற்காக அவள் அதை கவனியாது போல இருக்க முயன்றாள். 2 வருஷங்களுக்கு முன்பு இருந்த உல்லாசம் முழுசாக மறைந்து விட்டதைப் போல இருந்தது. அதுதான் மிகப்பெரிய சோகம் என்று அவள் நினைத்தாள். சுபாவத்தில் அவள் உற்சாகமானவள். குறும்பு பிடிக்கும், வாய்விட்டு சிரிக்க பிடிக்கும், அவனுடைய காதல் சேஷ்டைகள் பிடிக்கும். கடந்த 6 மாதங்களாக அவன் வேறு பிறவி எடுத்தது போல இருந்தான். அல்லது அவனுக்குள் ஏதோ பூதம், அவளிடம் சிநேகம் காட்டாத பூதம் புகுந்திருக்க வேண்டும். அவனுடைய இந்த பாராமுகம் அவளை வருத்திற்று. அவனிடம் ஏற்பட்டிருக்கும் தார்மீக சரிவு இது என்ற பரிதாபம் தோன்றியது. ஆனால் அவளுடைய பொறுமைக்கும் இப்பொழுதெல்லாம் வலு இருப்பதில்லை. வீட்டிலும் வெளியிலும் அதிகரித்து போன வேலை பளுவில் அந்த நிமிஷத்து டென்ஷனை இறக்கினால் போதும் என்று மனது சுலப வழிகளை தேடியது. மௌனம் சாதிப்பதே சுலப வழி. பல சமயங்களில் நாகரிகமானதும் கூட. அவன் பேச, அவள் பேச, வார்த்தைகள் நடிக்க, உடம்பின் அசதியில் வரம்பு மீறக்கூடிய சாத்தியங்கள் இருந்தன. அதை அவள் தவிர்க்க விரும்பினாள். எஞ்சி இருக்கும் வாழ்நாள் எல்லாம் இப்படிப்பட்ட மௌன போரிலேயே, அதன் இறுக்கத்திலேயே கழிந்து விடுமோ என்று இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கவலை ஏற்பட்டது. அப்படி கழிந்தால் இந்த தாம்பத்தியத்தில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்ற கேள்வி மனதை அழுத்திற்று. டின்னரை பத்தி சுந்தர்கிட்ட சொல்லிட்டீங்களா என்று அருண் கேட்டது நினைவுக்கு வந்தது. சகஜமாக சுந்தருடன் பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டன. திடுமென்று இன்னைக்கு டின்னர் வீட்டுக்கு திரும்ப 10 மணிக்கு மேல ஆயிடும் என்றால் மறுபடி ஒரு புதிய சண்டை ஆரம்பிக்கும். அவள் பேசாமல் அவன் பார்வையில் படும்படியாக அதை எழுதி வைத்தாள். கூடவே என்னை பத்தி கவலைப்படாத என்று சேர்த்தாள். ஆனால் ஒரே கூரையின் கீழ் இப்படி எதிரிகளைப் போல் தனித்தனி பாசறைகளில் இருப்பது அபத்தமாக மட்டும் இல்லை, ரொம்பவும் மூச்சை முட்டியது. அதன் அழுத்தம் மறைமுகமாக அவளது சிந்தனைகளை பாதித்தது. அம்மாவைப் போல அவளால் கண்ணீர் வடிக்க முடியாது. கண்ணீர் பலவீனத்தின் சின்னம். அவள் பலவீனமானவள் இல்லை. கண்ணீரால் சாதிக்க விருப்பம் இல்லை என்றால் வேறு வழியில் சாதிக்க வேண்டும். சாகசத்தால், சாதுரியத்தால். அது நாடகத்தனமாக இருந்தாலும் தாம்பத்தியத்தை விட்டு விலகும் எண்ணம் அவளுக்கு ஏற்படவில்லை. அவனது மடத்தனம் இது என்று அவளால் சகித்து கொள்ள முடிந்தது. இன்று ராதா அலுவலகத்துக்கு வரவில்லை. வீட்டில் அவனுக்கு என்ன பிரச்சனையோ. ஆனால் ராதா இல்லாததால் இன்று ஆபீஸில் சளசள பேச்சு இல்லை. அவரவர்கள் வேலையை முடித்து கொண்டு 5 மணிக்கே டான் என்று கிளம்பி போனார்கள். டின்னருக்கு தயாராகும்படி அருண் 7:15 போனில் சொன்னதும் அவள் டாய்லெட்டுக்கு சென்று முகம் கழுவி லேசாக ஒப்பனை செய்து கொண்டு வந்தாள். தன்னுடைய காரிலேயே அருண் டின்னர் நடக்கும் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு அவளை அழைத்து சென்றான். அவன் அறிமுகப்படுத்திய பெரிய மனிதர்களுடன் அவள் பேசி சிரித்தபடி விளைய வந்தாள். மீட் மிஸ் உஷா என்று அருண் அவளுக்கு ஒரு மிக அழகிய பெண்ணை அறிமுகப்படுத்தினான். உஷா மெத்தனமான ஒரு புன்னகை மட்டும் காட்டினாள். உஷா 2 கம்பெனிகளுக்கு சொந்தக்காரி என்று யாரோ சொன்னார்கள். அருண் அவளையே சுற்றி சுற்றி வந்தது சுஜாதாவுக்கு வியப்பாக இருந்தது. உஷா அவளிடம் சிநேகிதத்துடன் இல்லாத மாதிரி அவளுக்கு பட்டது. டின்னர் முடிந்து கிளம்பும் போது அருண் சுஜாதாவை கொண்டு விட தன் காரில் அவளை ஏற சொன்னது நிச்சயம் உஷாவுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றியது. அருண் ரொம்பவும் உல்லாசமான மனநிலையில் இருப்பதை சுஜாதா கவனித்தாள். அடிக்குரலில் ஏதோ பாட்டை கூட முணுமுணுத்தான். பிறகு அவள் பக்கம் திரும்பி சிரித்தான்.
அவள் தன்னை கவனிக்கிறாள் என்று உணர்ந்தவன் போல. வெல், பார்ட்டி எப்படி இருந்தது? ரொம்ப போர் அடிக்கலையே என்றான். இல்லையே என்று அவள் லேசாக புன்னகைத்தாள். சில சுவாரஸ்யமான மனுஷங்களை பார்க்க முடிஞ்சது. தாம்சன் குரூப் அகர்வால் நம்ம கம்பெனியோட டீலிங்ஸ் பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ஆர்வத்தோடு பேசினார். ஓ ஆமாம் என்றான் அருண் வேறு ஞாபகத்தில் இருந்தவன் போல. தாம்சன் குரூப்போடு அவனுக்கு ஒத்துக்கல. பம்பாயில இருக்கிற நம்ம ஆபீஸ்க்கு வர முயற்சி பண்றான். சுஜாதா மௌனமானாள். அப்படித்தான், ஏதோ ஒரு பின்னணி காரணம் எல்லோர் பேச்சிலும் இந்த மாதிரி விருந்துகளில் இருக்கும் என்று அவள் புரிந்து கொண்டிருந்தாள். வெறும் உதட்டளவு பேச்சும் நிறைய இருக்கும். அந்த அகர்வால் அவளை கண்களாலேயே பாராட்டினான். நீங்கள் கல்யாணமானவரா என்று ஏமாற்றம் தெரிவித்தான். தமிழ் பெண்கள் ரொம்ப முன்னேறி விட்டார்கள் என்றான். அவள் கணவன் இல்லாமல் தனியாக தனது மேல் அதிகாரியுடன் விருந்துக்கு வந்திருப்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியபடி, இந்த உஷாவையும் பாருங்களேன், சொந்தமா தொழில் நடத்துகிறாள். ஒன்றில்லை, 2 கம்பெனிகள். உஷாவின் முகமும் பார்வையும் நினைவுக்கு வருகையில் காரணம் தெரியாமல் மனதில் நெருடல் ஏற்பட்டது. உஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சுஜாதா? சுஜாதா திடுக்கிட்டு திரும்பி அருணை பார்த்தாள். இருட்டில் அவனுடைய முகபாவம் தெரியவில்லை. ஆனால் குரலில், சாதாரண பேச்சில் இல்லாத குழைவு தொனித்தது. இவனுக்கு என்ன வந்துவிட்டது என்று திகைப்பேற்பட்டது. கண்டிப்பும் கராருமான மேல் அதிகாரியாகவே இதுவரை அவனை பார்த்து பழக்கப்பட்டதில் இந்த குழைவு அவனுடைய வேறு முகத்தை காட்டுவது போல இருந்தது. இவன் கல்யாணமானவன் என்று அவளுக்கு தெரியும். இவன் மனைவி எப்படிப்பட்டவள், எப்படி இருப்பாள் என்று தெரியாது. இவன் இதுவரை அவளை எந்த விருந்துக்கும் அழைத்து வந்ததில்லை. சாதாரணமாக, அநேகமாக எல்லா விருந்துகளும் பிசினஸ் விருந்துகளாக இருப்பதால் ஆண்கள் மனைவிகளை அழைத்து வருவதில்லை. அவள் தன்னை சமாளித்து கொண்டு சொன்னாள். அவங்கள பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, என்ன அபிப்பிராயம் சொல்ல முடியும்? பார்க்க அழகா இருக்காங்க. அவன் மிருதுவாக சொன்னான். அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப கெட்டிக்காரியும் கூட. அதை பத்தி சந்தேகம் இல்ல என்றாள் அவள். அது அவனுக்கு எந்த வகையிலோ திருப்தி அளித்தது போல இருந்தது. இந்த அவனது திருப்தி அவளுள் ஒரு மெல்லிய அதிருப்தியை ஏற்படுத்தியது கண்டு அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. இவனுக்கு எந்த பெண்ணின் மேல் நாட்டம் ஏற்பட்டால் நமக்கென்ன வந்தது? அவன் தனி மனிதன், பணக்காரன், காலையில் இருந்து இரவு வரை பிசினஸ் வேலையில் உழன்று வாழ்வின் சாதாரண ருசிகளுக்கும் நேரமில்லாமல் பரப்பவன். ஒரு பெண்ணின் அழகை ரசித்ததினால் என்ன குடி மூழ்கிவிடும்? அவளுடன் தொடர்பே வைத்துக் கொண்டாலும் இவளுக்கு என்ன வந்தது? அருண் மேற்கொண்டு உஷாவை பற்றி ஏதும் பேசவில்லை. தனக்குள் மூழ்கிய யோசனையில் உள்ளவன் போல மௌனமானான். உஷாவிடம் இவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆர்வம் பிசினஸ் ரீதியானதாகவும் இருக்கலாம் என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். கார் நின்றதும் தான் வீடு வந்துவிட்டதை உணர்ந்து அவள் யதார்த்த உலகத்துக்கு விழித்து கொண்டாள். வீடு சுளீரென்று அதனுடன் சம்பந்தப்பட்ட நினைவுகள் எழுந்தன. சுந்தரின் ஞாபகமும் அவன் எந்த மூடில் இருக்கிறானோ என்ற கவலையும் ஏற்பட்டது. அருண் இன்னமும் ஏதோ யோசனையில் இருந்தான். அவள் இறங்கிக் கொண்டு குட் நைட் என்றாள். அவன் தலையை மட்டும் அசைத்தான். வண்டி சத்தம் கேட்டு சுந்தர் திரை சீலைக்கு பின்னால் இருந்து தெருவை பார்ப்பதை சுஜாதா கவனித்தாள். கையில் இருந்த மாற்று சாவியை போட்டு கதவை திறந்து உள்ளே சென்றபோது சுந்தர் விளக்கை அணைத்திருந்தான். அயர்ந்த நித்திரையில் இருப்பது போல பாவனை செய்தான். அவளுக்கு சிரிப்பு வந்தது. தன்னுடைய பௌருஷத்தை காண்பிக்கும் நினைப்பில் இவன் தன்னையே துன்புறுத்தி கொள்கிறான் என்று பச்சாதாபம் ஏற்பட்டது. அவள் உடையை மாற்றிக்கொண்டு அவன் சாப்பிட்டு அப்படியே பரப்பி மூடாமல் வைத்திருந்த பண்டங்களை எடுத்து ஒழித்து இடத்தை சுத்தப்படுத்தினாள். நான் படுக்கையில் விழுந்தேனானால் இவன் என்ன செய்வான் என்று தோன்றியது. இவன் மாறமாட்டான். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வருவான். நான் தான் நாதியற்று போவேன். சரையில் என்று அவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். அவனுடைய சுபாவத்துக்கு அவனை குறை கூறி லாபம் இல்லை. அவனுடைய சோம்பேறித்தனத்துக்கும் சுயநலம் போல் தோன்றும் செயல்களுக்கும் சரித்திர காரணங்கள் இருந்தன. ஆண் பிள்ளை என்று வீட்டு வேலை எதையுமே செய்ய விடாமல் வீட்டு பெண்கள் அவனை போற்றி வளர்த்திருக்கிறார்கள்.
அம்மாவுக்கு உதவி பழகாதவன் பெண்டாட்டிக்கு எங்கே உதவுவான்? எல்லா விளக்குகளையும் அணைத்து படுக்கைக்கு செல்லும் போது உடம்பு ஓய்ந்துதான் போயிருந்தது. ஆனால் மௌனமாக படுப்பது மனதுக்கு சோர்வை ஏற்படுத்தியது. இவன் சரளமான சிநேகிதத்துடன் அன்று அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கேட்பவனாக இருந்தால் எத்தனை இதமாக இருக்கும். பரஸ்பரம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டால் வாழ்வு எத்தனை சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த உத்தியோக உயர்வுக்கு முன் உறவு நன்றாக இருந்தது. அதாவது அவன் இப்போது காண்பிக்கும் நிஷ்டூரத்தையும் குரோதத்தையும் காண்பித்ததில்லை. இவனை ஆட்டுவிப்பது தாழ்வு மனப்பான்மை. இதிலிருந்து அவனை எப்படி மீட்பது என்று திகைப்பாக இருந்தது. படிப்பை பொறுத்தவரை இருவருக்கும் ஏதும் வித்தியாசம் இருக்கவில்லை. அவள் அவனை விட அதிகமாக படித்திருந்தால் அவன் ஒருவேளை திருமணமே செய்து கொள்ள விரும்பியிருக்க மாட்டான். திடீரென்று அவளை தனிமை ஆட்கொண்டது. எதிரும் புதிருமாய் சுவர் பக்கம் திரும்பி படுப்பதே வழக்கமாகி போனால் கூடிய சீக்கிரம் இருவருக்குமே பித்து பிடித்து போகும் என்று தோன்றியது. அவள் அவன் பக்கமாக திரும்பி அவனை அணைத்து கொண்டாள். அவனது உடல் சட்டென்று விரைத்து கொண்டதிலிருந்து அவன் விழித்து கொண்டிருக்கிறான் என்று புரிந்தது. அவன் தூங்காமல் படுத்திருப்பது அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அனாவசிய மன உளைச்சலினால் இவனுக்கு மன அமைதி இல்லை. வீணாக உடம்பை கெடுத்துக் கொள்கிறான் என்ற பரிவு ஏற்பட்டது. அவள் அவனுடைய முகத்துக்கு அருகில் குனிந்து முத்தமிட்டாள். அவன் அழுத்து கொள்பவன் போல் சூழ் கொட்டினான். உதறி தள்ளவில்லை என்கிற திருப்தி அவளுக்கு உற்சாகமாக இருந்தது. அவனும் தனிமையில் கஷ்டப்படுகிறான் என்று பாவமாக இருந்தது. மெல்ல மெல்ல அவனுடைய உடலில் இளக்கம் ஏற்பட்டது. அவளுடைய அணைப்பில் வசமாகி போனது போல இருந்தது. வெகு நாள் கழித்து ஏற்பட்ட இந்த சங்கமத்தில் அவள் உருகி போனாள். நம்ம 2 பேருடைய உறவு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை நீ புரிஞ்சுக்கணும் என்று முணுமுணுத்தாள். அவன் ஏதும் பதில் சொல்லவில்லை. அவன் பேசாமல் இருந்ததே அவள் பேச்சிற்கான அங்கீகாரம் என்று அவள் நினைத்து கொண்டாள். மறுநாள் காலையில் வழக்கம் போல வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் உற்சாகமாக இருந்தது. சுந்தர், எழுந்தாச்சா என்று சகஜமாக குரல் கொடுக்க முடிந்தது. அவன் சமையலறை வாசலுக்கு வந்து, ராத்திரி எப்ப வந்த என்றான். 11 மணி இருக்கும். பெரிய போர் இந்த பார்ட்டி எல்லாம் என்றாள் அவனுக்கு காஃபி கலந்தபடி. யாரோடு திரும்பி வந்த? இவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறான் என்கிற அலுப்பை மறைத்து கொண்டு, வேற யாரு என்றாள் லேசாக. என்னோட பாஸ் தான். பிறகு தனக்குள் பேசிக் கொள்பவள் போல சொன்னாள். பிசினஸ் பார்ட்டியில என்ன சாப்பிட்றோம்னு கூட கவனம் இருக்கிறதில்ல. நேத்து ரொம்ப நல்ல ஸ்வீட் டிஷ் இருந்தது. அதை ரசிச்சு சாப்பிட விடாம ஒரு ஆள் பிசினஸ் பேசி கெடுத்துட்டார். சுந்தர் காஃபியை வாங்கி கொண்டு பேப்பர் படிக்க உட்கார்ந்தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சினிமாவுக்கு சேர்ந்து போகும் பிளான் செய்ய வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். இவன் விரட்டுகிறான் என்பதற்காக நானும் விலகி சென்றால் பிறகு நெருக்கமே ஏற்பட முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அன்று ஏதும் பெரிய வாக்குவாதம் இல்லாமல் கழிந்ததே பெரிய விஷயம் போல இருந்தது. ஆபீஸ் வேலையை திறமையுடன் செய்வது போல் வீட்டிலும் அவனை தன் வழிப்படுத்த குறைந்தபட்சம் அவள் பக்கம் இருந்த நியாயத்தை அவன் உணர்ந்து கொள்ளும் வகையில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அதற்கு நிறைய பொறுமை வேண்டும். மனநோய் கொண்டவனை சரிப்படுத்த முயலும் மருத்துவனுக்கு வேண்டிய பொறுமையைப் போல இது மனநோய்தான். வேறு விளக்கம் இல்லை இதற்கு. ஜன்ம ஜன்மமாக மனுஷனை ஆட்டி படைக்கும் நோய் சுலபத்தில் நேராகாது. உற்சாகத்துடன் வேலை செய்ததில் அன்று சீக்கிரம் வேலை முடிந்தது. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளும்போது முகம் இன்று அதிக பிரகாசத்துடன் இருந்தது போல் தோன்றியது. ஒரு இரவு போதின் சாகசம் எத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது என்று நினைத்து வேடிக்கையாக இருந்தது. இந்த உற்சாகமே என்னுடைய பிரம்மை என்று திடீரென்று தோன்றியது. எத்தனை நாள்கள் இப்படிப்பட்ட சாகசங்களில் ஈடுபட முடியும்? அதுவே செயற்கையாக போய்விடாதா? ஆபீஸில் வழக்கம் போல வேலை குழுமி இருந்தது. அருண் தாமதமாகத்தான் வந்தான். அவளிடம் போனில் மட்டும் அன்றைய பணிகளை பற்றி சொன்னான். மதிய உணவு வேளை வந்துவிட்ட நினைவு கூட இல்லாமல் அவள் வேலையில் மும்முரமாக இருந்தாள்.
ஹலோ சுஜாதா என்ற குரல் கேட்டு அவள் நிமிர்ந்த போது ராதா நின்றிருந்தாள். ஆ, ஹலோ ராதா என்ற சுஜாதா புன்னகைத்தாள். ராதாவின் முகத்தில் இருந்த வாட்டத்தை கவனித்தபடி, ஏன் நேத்து நீ ஆபீஸ்க்கு வரல, உடம்பு சரியில்லையா என்றாள். உடம்புக்கு ஒரு கேடும் இல்ல, மனசுக்கு முடியல, அதுக்குத்தான் ஆபீஸ் என்று சுஜாதா சிநேகிதமாக சிரித்தாள். வீட்லயே இருந்தா இன்னும் பேஜாரா இல்ல போகும். ராதா பதில் சொல்லாமல் தலையை குனிந்தபடி நின்றிருந்தாள். உணர்ச்சி வசப்பட்டது போல் மெல்லிய உதடுகள் மிருதுவாக துடித்தன. உட்காரு ராதா என்றாள் சுஜாதா கனிவுடன். ஆபீஸ்க்கு வர முடியாதபடி என்ன மன கஷ்டம்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று ராதா தலையாட்டினாள். பிறகு நாக்கிலிருந்து துக்கம் வெடித்தது போல, வாழ்க்கையே நாசமா போச்சு என்று வார்த்தைகள் கண்ணீருக்கிடையில் வெளிப்பட்டன. ஏய், என்னாச்சு சொல்லு என்று சுஜாதா எழுந்து அவள் முதுகை தட்டி கொடுத்தாள். பரிவான சொல் கேட்டவுடன் பலவீனப்பட்டது போல் ராதாவின் கண்களிலிருந்து பொல பொலவென்று நீர் உதிர்ந்தது. மேஜையில் முகத்தை கவிழ்ந்து விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். குலுங்கி குலுங்கி விழும் அவள் முதுகை சுஜாதா அனுதாபத்துடன் பார்த்தபடி நின்றாள். பிறகு அவள் முதுகை தடவி, ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நிதானமா சொல்லு என்றாள். வெளியில் ஆளரவம் கேட்டது. கண்ணாடி கதவுக்கப்பால் உஷா செல்வது தெரிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.